அனைவருக்கும் வணக்கம். மகர லக்னம், மகர ராசியில் கிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சூரிய பகவான் இங்கே நின்றால் சூரியன் பகை பெற்று தான் இருப்பார். சூரியன் 8க்குரியவர் என்ற நிலையில் இங்கே பகை பெற்று இருக்கக்கூடாது. சுபத்துவ தன்மைகள் இங்கே மாற்றக்கூடிய ஒரு தன்மை தரும். வெளிநாடு உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்கள்லாம் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் இந்த நிலை இருக்கும். சந்திர பகவான் இங்கே இருக்கலாமா? சந்திரன் இங்கே 7க்குரியவர், பாவத்துவமாக இருக்கக்கூடாது. பௌர்ணமி அல்லது வளர்ப்பிறை சந்திரனாக இருக்கும்பொழுது இது ஒரு நல்ல அமைப்பு. சனியுடன் சேர்ந்தால் ஜாதகர் மிகவும் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இங்கே 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி, லாபாதிபதியும் இவர்தான். நல்ல வீடு, வண்டி, வாகனங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே உச்சம் பெற்று செவ்வாய் இருப்பார். ஆனால் சுப தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல அமைப்பு. சுப தொடர்பு இங்கே வர வேண்டும். அடுத்தது ராகு பகவான் இங்கே இருக்கலாமா? ராகுவிற்கு மிக பிடித்த வீடு இது. ஆனால் வீடு கொடுத்தவர் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்தது ஜாதகருக்கு குரு பகவான் இங்கே இருக்கலாமா? குரு பகவான் இங்கே 12 மற்றும் 3க்குரியவர். லக்னம் சுபத்துவமாகும், 5, 9ஆம் இடம் சுபத்துவமாகி ஜாதகருக்கு இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த செயலிலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நிலை தான். போகம் சார்ந்த விஷயங்களும் இதை நல்ல அமைப்பில் இருக்கும். அடுத்தது ஆனால் இங்கே நீசமாக இருப்பார். இருந்தாலும் இது ஒரு நல்ல அமைப்பு தான். இங்கே திக்பலம் என்ற நிலையை அடைவார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சனி பகவான் இருக்கலாமா? சனி பகவான் லக்னத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு தான். லக்னம் வலுவாகும். இருப்பினும் சுப தொடர்பு இருக்க வேண்டும். சனி தனித்து இருந்தால் அது அவ்வளவு நல்லதல்ல. சுப தொடர்புகள், பார்வைகள் இங்கே இருக்கும்போது அது ஒரு நல்ல அமைப்பு. அதன் பிறகு இங்கே புதன் பகவான் இருக்கலாமா? புதன் பகவான் இங்கே 6க்குரியவர் மற்றும் 9க்குரியவும், பாக்யாதிபதியும் இவர் தான். இங்கே பாக்யாதிபதி என்ற நிலையில இங்கே திக்பலம் என்ற நிலையை அடைவார். இது நல்ல அமைப்பு தான். ஜாதகருக்கு தேவையான ஏதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்றீங்க ஒரு நிறுவனத்துலனா இது ஒரு நல்ல அமைப்பு. பேர் புகழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இது நல்லா இருக்கும். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா கேது பகவான் இங்கே இருக்கலாமா? கேது இங்கே இருக்கலாம். ஆனால் இது ஒரு சந்நியாச யோகம் என்ற நிலையை தான் அதுக்கு தரும். ஆனால் சுபத்துவ தன்மைகள், தசைகள் வராமல் இருப்பது நல்லது. தசைகள் வருமாயின் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் இது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர பகவான் இங்கே கண்டிப்பாக இருக்கலாம். இது நல்ல அமைப்பு. புத்திரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே நல்லா இருக்கும். நல்ல நிலையில் இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம்.